வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 3-in-1 ப்ரெஷர் குட். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் நார்மல் குதிரையை கழட்டிக்கிறேன். ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த குதிரையை நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் 3-in-1 ப்ரெஷர் குட்டை நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் பின்னாடி குதிரையை தூக்கிக்கணும். தூக்கிட்டு ஒரு 4 மர ஸ்க்ரூவாக டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் குதிரை இறக்கி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பொசிஷன் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 3-in-1 ப்ரெஷர் ஃபுட்டை பயன்படுத்தி நார்மல் தையல் தைக்க போகிறோம். உங்களுக்கு தையல் நன்றாகவே வருது. நெக்ஸ்ட்டு நான் 3-in-1 ப்ரெஷர் ஃபுட்டை பயன்படுத்தி லெஃப்ட் சைடில் எப்படி தைக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி லெஃப்ட்டில் தள்ளினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஓட்டையில் நீடில் இறங்குற மாதிரி வரும். இப்போ நான் அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணும்போது கரெக்டான திருப்பலியை வச்சு டைட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த ஸ்க்ரூவோட நமக்கு பழுதாயிரும். அப்புறம் நம்ம டைட் பண்ண முடியாது, லூஸ் பண்ண முடியாது. குதிரையை கீழே இறக்கிக்கோங்க. இறக்குனதுக்கப்புறம் நான் தைக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தைச்சி கொடுக்குது. இந்த மாதிரி நீங்கள் 3-in-1 ப்ரெஷர் ஃபுட்டை வச்சு நீங்கள் லெஃப்ட் சைட்லேயும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நான் அடுத்தது ரைட் சைடில் தைச்சி காட்ட போகிறேன். ரைட் சைடில் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும். இப்போ நான் ரைட் சைடில் நிறுத்திக்கிறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வீலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஊசி அந்த குதிரையில் நமக்கு முட்டக்கூடாது. முட்டாமல் இருந்தால் மட்டுமே நமக்கு நீடில் உடையிற ப்ராப்ளம் நமக்கு வராது. இப்போ நான் கரெக்டாக டைட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரைட் சைடில் தைச்சி காட்டுறேன். உங்களுக்கு தையல் சூப்பராகவே வருது. இந்த தையல் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாகவே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் 3-in-1 ப்ரெஷர் ஃபுட்டு பயன்படுத்தி ஜிப்பு இல்லைன்னா பீட்ஸ் வைக்கிறது இந்த மாதிரி துணிகளை நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் சென்ட்ரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். சென்ட்ரு பொசிஷன் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீடில் குதிரையில் முட்டுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி 3 விதமாக நீங்கள் 3-in-1 ப்ரெஷர் ஃபுட்டை பயன்படுத்தி தைச்சிக்கலாங்க. இந்த 3-in-1 ப்ரெஷர் ஃபுட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.